நேற்று மன்னன் அவர்கள் இணைந்தாரு. இன்றைக்கு உங்கள் தலைமையில அவர்கள் இணைஞ்சிருக்காரு. கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா மைக்க கீழே இறங்குனா சரி சொல்லுங்க. இப்ப நேற்று மன்னன் வந்திருக்கார், மதுரையுடைய மன்னன், முன்னாள் துணை மேயர். இன்னைக்கு SR கோபி, இவர் ஒரு சிங்கம் மாதிரி திமுகவில். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுகவுக்காக மிகப்பெரிய இளைஞர் வட்டாரத்தை கொண்டு, இளைஞரை கொண்டு எங்களை மூர்க்கமாக எதிர்பார்ப்பார். என்ன மாறின்றீங்க, ரொம்ப மூர்க்கத்தனமா இவருடைய எதிர்ப்பு ரொம்ப எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனா எங்க தொண்டர்கள் அதிலெல்லாம் கவனம் செலுத்தாம மக்களை சந்தித்து நாங்க சில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். கோபி போன்றவர்கள், நம்ம மன்னன் போன்றவர்கள், இன்னும் பல நிர்வாகிகள் திமுகவுக்கே அரும்பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள். அவர்களுக்கு உரிய மரியாதை அங்க இருக்கிற நிர்வாகிகள் சரியான தலைமைக்கு கொண்டு போகல. இப்ப நாங்கெல்லாம் என்னன்னா, உரிய அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தமிழர் இருக்கும்போதும் உழைக்கிறவங்களை நாங்கள் அடையாளம் காட்டுவோம். விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. அரசியல்ல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் காமிக்க கூடாது. யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். கொடுத்தாதான் கட்சியில இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களும் உழைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு உந்து சக்தியாக, அது முயற்சியாக. சரி, மாவட்ட செயலாளர் விருப்பு வெறுப்பு பார்க்காம செய்யறாருப்பா, உழைக்கிறவங்களை அறிமுகப்படுத்துறாரு, அவங்களுக்கு பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி பதவி வாங்கி கொடுக்குறாங்க, அம்மாட்ட சொல்லி பதவி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சு. அப்படித்தான். அதனாலதான் எங்க மதுரையில் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பா இருக்கு. தம்பிகள் ரொம்ப காலமாக அந்த அண்ணா திமுகவுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள். இவங்க குடும்பமும் திமுக தான். இவங்க தம்பிகள், உங்க குடும்பமே திமுகங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மாதிரி ஒரு பாச கொடுக்குகள் அவங்க. இந்த இது என்ன, பாண்டவர் பூமி பாத்திருக்கீங்க, பாண்டவர் பூமி படம் பார்ப்போம்ல, பாண்டவர் அந்த படத்துல மாதிரி பாசத்துல அப்படியே ஒரு அன்பும் பாசம் மிக்க குடும்பம். அப்படிப்பட்டவர்களுடைய இது உண்மையிலேயே ஒரு அச்சுறுத்தலாகவே இதா இருக்கும். அவர் ரொம்ப நாளாக புறக்கணிக்கப்பட்டு, தலைமையால் புறக்கணிக்கப்பட்டிருக்காருன்னா, உரிய முறையில் அங்க இருக்கிற நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்க திமுகவுடைய நிர்வாகிகள், இவர்கள் மாதிரி நிறைய தலைவர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொண்டு செல்வதில்லை. நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இன்னைக்கு அண்ணன் அழகிரியிடம் அவர் வழக்கமாக அன்பு பாராட்டுவார்கள், பாசமாக இருப்பார். அப்பவும் இயக்கத்துக்காக பாடுபட்டாங்க. கலைஞர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்பவே தம்பி மன்னன் அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து கலைஞர் அவர்களே துணை மேயராக ஆக்கினார். அது மட்டும் பல சகோதரர்கள் இன்றைக்கு திமுகவில் பதவிகள் அன்றைக்கு பெற்றார்கள். ஆனால் அதற்கு அடுத்த காலகட்டங்களில் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர், இன்றைக்கு இருக்க திமுகவுடைய தலைவர் இடத்துல உரிய முறையில் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், இந்த மாதிரி நாங்கள் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இயங்க விரும்புகிறோம், எங்களை பொதுச் செயலாளர்கள் சொல்லுங்க. பொதுச் செயலாளர் இடத்துல நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் சரி அழைத்து வாங்க தம்பி, அப்ப அந்த மாதிரி அவங்க தானே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சேர்த்திருக்காங்க. மதுரை அதிமுக கோட்டையா மாத்துவீங்களா? என்னப்பா நீ எப்படி கேட்கிற? மதுரையே அதிமுக கோட்டை தான் இல்ல, அதிமுக கோட்டை தானே இது. நீங்க 5 எம்எல்ஏக்கள் மதுரையில் இருக்காங்க. ஏங்க 5 இது அந்த SR கோபி தென் மாவட்டங்களே எங்க கை கட்டுப்பாட்டுல வந்துரும். சரி, அதாவது சொல்லிடுறேன். ஏற்கனவே 10க்கு 10 எடுத்தோம், அப்புறம் 8க்கு எடுத்தோம். தனித்து நின்று 8 தொகுதியில் வெற்றி பெற்றோம். போன தேர்தல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நம்ம சதுரங்க வேட்டையெல்லாம், நம்ம இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் சதுரங்க வேட்டை நட்டா செஞ்ச மாதிரி செஞ்சார். அள்ளி கொடுத்தாரப்ப திமுக பாலாரும் தேனாரும் ஓட போகுதுடா, வீடு வீடுக்கு 1000 ரூபாய் வரப்போகுது, நீட்டு தேர்வு ரத்தாக போகுது, கேஸ் மானியம் கிடைக்க போகுது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைய போகுதுன்னு எல்லாம் இளைஞர்கள், எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா
எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டளித்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்திலேயே நாங்க 5 தொகுதி ஜெயிச்சோம். இன்னைக்கு அவங்களுக்கு எதிர்ப்பாக அலையே உருவாகிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து போதை மாநிலமாக மாறிடுச்சு. போதைப் பொருள் மாநிலமாக, விலைவாசி ஏற்றம், சட்ட ஒழுங்கு மோசமாக, தலித் மக்கள், இன்னைக்கு பட்டியலின மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக 10 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். ஆனா எடப்பாடியார் தான் முதலமைச்சர், எழுதி வச்சுங்க. சார், இப்போ 2 பேர் வந்திருக்காங்க திமுக இருந்து. அவங்க 2 பேருக்கும் அதிமுக எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படுமா? ஏங்க, நீங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீ அங்க கேளுங்க. அவர் வரும், அவர்கிட்ட கேளுங்க. அவங்க இது கேட்டாங்கன்னா அவர் அண்ணன் பரிசீலித்து தான் தருவாரு. அவர் அந்த தொகுதி எப்படின்னு அதிமுக நிக்குதா, யார் நிக்கிறாங்கன்னு இதுக்கெல்லாம் நான் மாவட்ட செயலாளர் போய் பதில் சொன்னேன். நம்மளை மாட்டி விடுறதே கோரிக்கையா இருக்கீங்க, ஓட்டுறதுல இருக்கீங்க, நம்மள மாட்டி விடுறீங்களே. பொதுச் செயலாளர்கிட்ட நான் என்னை மாட்டி விட பாக்குறீங்க. என்டிஏ கூட்டணியில தேமுதிக வரும்னு எதிர்பார்த்த நிலையில இப்ப திமுக போயிருக்காங்க. ஐயா, நீ சொல்ற கேளுங்க. என்டிஏ கூட்டணி யாரும் எதிர்பார்க்கறதில்ல, வர்றவங்கள சேர்த்துக்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்பவும் தேமுதிக அங்க சேர்ந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதைத்தானே சொல்றீங்க. அங்க சேர்ந்து இன்னும் சீட்டு பேரா இருக்குன்னு எந்தெந்த தொகுதியில நிக்கணும், எந்த தொகுதியை விட்டு கொடுக்க போறாங்க, இவங்க ஜெயிக்கிற தொகுதியை கேட்கணும், அவங்க அது விட்டு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு தம்பி. தேர்தலுக்கு 10 நாளைக்கு இருக்கு முன்னாலதான் நீங்க அந்த தேர்தலுடைய இறுதி கட்டமே முடியும். தேர்தலை அறிவித்த பிறகுதான் கூட்டணியா இணைகிறது. எந்தெந்த கட்சி அந்த கூட்டணியில இருக்குன்றே தெரியும். வேற எது இருக்கா? உங்களோட அதிமுக வந்துடும் நம்பிக்கை இருக்கா இன்னமும்? ஏங்க, நாங்க யாரும் வந்துருவோம். இது யாரும் வலுக்கட்டாயம் சேர்க்க முடியாது. கூட்டணி பார்ட்னர் தேர்தலில் சந்திக்க போறோம். ஒருமித்த கருத்தோடு யார் இயங்குறாங்களோ வர்றாங்களோ அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் தேர்தலை சந்திக்கிறது வழக்கம். பொதுவாகுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த கப்பல் பெறப்பட்டுருச்சு. இன்னும் சொன்னா மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பெறப்பட்டுருச்சு. ட்ரெயின்ல ஏறவங்க நேரம் சென்னைக்கு கரெக்டா வந்து இறங்கிடலாம். 5:30 வந்து இறங்கிடலாம். அது மாதிரி ஆட்சி கட்டலாம் அமர்ந்துடலாம். அப்படின்னு இருக்கவங்களாம் வருவாங்க, சேர்த்துக்குருவோம். அவ்வளவுதான். வராதவங்க தவற விட்டுருவாங்க. சீட்டு தவற விட்டாங்கன்னா அவ்வளவுதான். ட்ரெயின் பெறப்பட்டுருச்சு, பெறப்பட போகுது. என்ன பெறப்பட்டதுன்னா பெறப்பட போகுது. பெறப்படும் போது ஏறிக்கிறவங்க எங்க பொதுச் செயலாளர் பார்த்து யாரை சேர்த்தாலும் சேர்த்துக்குருவாங்க. நன்றி தம்பி, வாழ்த்துக்கள்.